ஹாய் காய்ஸ், ஹலோ எவ்ரிவன். உங்களில் நிறைய பேருக்கு அப்சஷன் மூவி ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நான் இப்போ அதே ஜானரில் இருக்கிற இன்னொரு சைக்கலாஜிக்கல் ஹாரர், இது அப்சஷன் விடவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மூவி த கால் தான் பார்க்க போகிறோம். ஸோ மூவியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அண்ட் அந்த பொண்ணு இப்போ ரொம்ப தூரத்தில் இருந்து கார்லேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க ஒரு வீட்டுக்கு. இந்த வீடு ரொம்பவே ஒரு பாழடைஞ்ச வீடாக இருக்குது. ஹீரோயினுக்கு அந்த வீட்டில் இருக்க லேண்ட்லைன்லேருந்து ஒரு கால் வருது. ஹீரோயின் பேர் சியோன். ஸோ அந்த கால் எடுத்து பேசினா ஏதோ ஒரு ராங் நம்பர். ஹீரோயின் ராங் நம்பர்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அண்ட் அவங்க அம்மா இப்போ கேன்சரில் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அண்ட் ஹீரோயினுக்கும் அவங்க அம்மாவுக்கும் செட்டே ஆகாது. ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவை சுத்தமாக பிடிக்காது. இதுக்கான ரீசனை படத்தில் அப்புறமா காமிப்பாங்க. அடுத்தது ஹீரோயின் ஒரு கிரேவ்யார்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க அப்பாவுடைய பாடி இருக்குது. பாடியில் கல்லறை இருக்குது, அதை பார்க்குறாங்க. அண்ட் மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. மறுபடியும் லேண்ட்லைனில் கால் வருது. மறுபடியும் அதே ராங் நம்பர். ஹீரோயினுக்கு அந்த வீட்டில் நிறையாவே அமானுஷமான சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது. யாரோ சத்தம் போடுற மாதிரி, செவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம் இருக்கிற மாதிரிலாம் சவுண்டு வருது. சரின்னு அந்த செவரை கிழிச்சு பார்த்தா அங்கே பின்னாடி ஒரு ஓட்டையே இருக்குது. அண்ட் அதுக்கு அடியில் ஒரு பேஸ்மெண்ட் ரூமும் இருக்குது. அந்த பேஸ்மெண்ட் ரூமில் என்னடானா ஒரே ரத்தக்கரை, சேரு, அப்புறம் கயிறு, யாரையும் அங்கே கட்டி வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ண மாதிரி சில தடங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அங்கே சில நோட் புக்ஸ், டைரிஸ், அப்புறம் மந்திரவாதி பொருட்கள்லாம் இருக்குது. ஹீரோயின் அடுத்த நாள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட போய் பேசுகிறாங்க. ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வச்சுருக்கிறாரு அவர். அவங்கக்கிட்ட வந்து இந்த வீட்டில் இருந்தவங்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவரை பேச மாட்டேங்கிறாரு. ரொம்பவே அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுறாரு. ஹீரோயின் மறுபடியும் வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு மறுபடியும் ஒரு கால் வருது அதே லேண்ட்லைன்லேருந்து. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. அந்த ராங் நம்பரில் இருக்கிற பொண்ணும் ஹீரோயின் இருக்கிற அட்ரஸோடும் ஒரே அட்ரஸ் தான். ஆனால் அந்த பொண்ணு 20 வருஷம் முன்னாடி வாழ்ந்துட்டுருக்கா. அவள் பேர் தான் யங் ஷுக். ஹீரோயின் பேர் சியோன். உன் அட்ரஸ் என்னன்னு கேட்கும்போது 2 பேரும் லிட்ரலி ஒரே அட்ரஸ்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஒரு ட்ராமடைஸ்டான, டிப்ரெஸ்டான லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு யங் ஷுக் நம்பலை. அப்புறம் தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ வேணா பாரு, நியூஸ் பேப்பர் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இன்றைக்கி மத்தியானமே ஒரு ஏரோப்ளேன் கிராஷ் நடக்க போகுதுன்னு. அண்ட் சியூன் சொன்ன மாதிரியே ஒரு கிராஷ் நடக்குது. இப்போ தான் யங் ஷுக்குங்கிறவங்க பாஸ்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது, அடா ஆமாம், இவ உண்மையிலேயே ஃப்யூச்சரில் தான் இருப்பா போல், இவ சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்குது அப்படின்னு. எனக்கு வந்து யங் ஷுக்கோடைய பேக்ரவுண்டையும் கொஞ்சம் காமிக்கிறாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா யங் ஷுக் வந்து ஒரு நல்ல போல்டான பொண்ணு. அவங்களுக்கு வந்து இந்த ராக் மியூசிக்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்க அம்மா வந்து அவங்களை ரொம்பவே அப்யூஸ் பண்ணுவாங்க. லைக் எப்போ பாரு போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நமக்கு தெரிய வருது யங் ஷுக்கு ரியல் அம்மாவும் கிடையாது, ரியல் அப்பாவும் கிடையாது. கூட இருக்கிற லேடி அவங்களுடைய அடாப்டிவ் மதர். அவங்க அடாப்டிவ் மதர் என்ன நினைக்கிறாங்கன்னா, யங் ஷுக் வந்து பேய் பிடிச்சிருக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு அவளை கட்டி வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கிற சியூன் ரொம்பவே சிம்பத்தைஸ் பண்ணுறாங்க. அண்ட் 2 பேருமே ரொம்ப திக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே லேண்ட்லைனில் பார்த்தீங்கன்னா எந்த நம்பருக்கு கால் போட்டாலும் ஈச் அதருக்கு தான் கனெக்ட் ஆகுது. நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சியூன் இருக்கிற வருஷம் ப்ரெசென்ட்டில் இருக்கிறது வந்து 2019. அண்ட் மிஸ் யங் அவங்க இருக்கிற வருஷம் வந்து பாஸ்ட்டு, அது வந்து 1999. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த பாஸ்டில் இருக்கிற யங் ஷுக்கோடைய வீட்டுக்கு ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மா அப்பா வராங்க. வந்து யங் ஷுக் இருக்கிற வீடு விலைக்கு வாங்கலான்னு பார்க்குறாங்க. அண்ட் அப்போ அந்த சின்ன பொண்ணுடைய பிஹேவியர் எல்லாம் நோட்டீஸ் பண்ணுறாங்க யங் ஷுக். அப்போ தான் யங் ஷுக் தெரியுது, இந்த பொண்ணு தான் இப்போ ப்ரெசென்ட்டில் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற சியோன் அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்த யங் ஷுக் அப்புறமா ஃபோன் பண்ணி சியோன்கிட்டே சொல்லிடுறாங்க. சியோன் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவும் சொல்லலை ஃபஸ்ட்டு, ஆனால் அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய அப்பா இருந்த ட்ராமா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அண்ட் இப்போ தான் யங் ஷுக்கு தோணுது, எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது, உங்கள் அப்பா ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் தானே இறந்தாரு, அந்த ஆக்சிடெண்ட்டை நான் தடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யங் ஷுக் அந்த அன்னைக்கு உஷாராக வீட்டை விட்டு ஓடி நம்ம ஹீரோயினோடைய சின்ன வயசு அட்ரஸை ஹீரோயின் ஃபோனில் சொல்லியிருப்பாங்க, அது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்காங்க. அண்ட் அதே அட்ரஸ்க்கு இப்போ போகிறாங்க. அந்த அட்ரஸ்க்கு போய் ஹீரோயின் வீட்டில் ஸ்டவ் ஆனாக இருக்கும், அதனால தான் அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டே நடந்திருக்கும். ஸோ அந்த இதை அண்ட் அதே அன்னைக்கு டோரும் பூட்டி இருக்கும் வெளியே இருந்து. யங் ஷுக் வந்து டோரை வெளியே இருந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. அண்ட் எப்படியோ அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டை தடுத்து நிறுத்திடுறாங்க. இப்போ சடனாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹீரோயினோட லைஃப்பில், அதாவது சியோனோட லைஃப்பில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற அதே பாலடைஞ்ச வீடு
பயங்கர லக்ஸூரியஸாக மாறுது. எல்லாமே க்ளீனாக மாடர்ன் ஆகுது. ஹீரோயினோட ஹேர் எல்லாம் லாங்காக வளருது. ஹீரோயின் கார்டன் போய் பார்த்தா அவங்க அம்மா ஹெல்த்தியாக நடந்துட்டுருக்காங்க. அண்ட் அப்படியே அவங்க அப்பா 20 வருஷம் வயசாகி இருக்கார். அண்ட் இப்போ ஹீரோயினுக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுது. ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க அப்பாவும் உயிரோடு பார்க்குறாங்க. அண்ட் யங்ஸுக்கு ஃபோன் பண்ணி தேங்க்யூன்னு சொல்லி அழுகுறாங்க. ஏன்னா பாஸ்டில் அவங்க அப்பாவை காப்பாற்றினால தான் இப்போ அவர் இருக்கார். ஹீரோயினும் யங்ஸுக்கு பிடிச்ச விஷயங்கள், அதாவது அவங்க ஃபேவரட் ஆர்டிஸ்டோடைய அப்கமிங் சாங்ஸ் எல்லாத்தையும் அனுப்புறது அண்ட் இந்த மாதிரி யங்ஸுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கிறனால பாஸ்டில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ண முடியறதில்ல. 2 பேத்துக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமாக க்ரோ ஆகுது. ஆனால் கொஞ்ச நாள்லேயே யங்ஸுக்கு எப்போ ஃபோன் போட்டாலும் சியூன் எடுக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சியூனுக்கு இப்போ ஒரு நல்ல ஃபேமிலி இருக்குது. முதல்ல சியூன் தனியாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு ஒரு அம்மா அப்பா அண்ட் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஃபேமிலி இருக்கனால எப்போ பாரு பார்பிக்யூவில் குக் பண்ணுறது அண்ட் வெளியே போகிறது, ஷாப்பிங் பண்ணுறது, இந்த மாதிரியே பேரண்ட்ஸோட பிஸியாக இருக்கிறனால அவங்களால ஃபோன் எடுத்து பேச முடியறதில்ல. கொஞ்ச நாளாகவே யங்ஷுக் மறுபடியும் ஹீரோயினுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. யங்ஷுக்கு அந்த சைடு செமையான ட்ராமா. அவங்க அம்மா கிட்ட அடி வாங்கிறது, சூடு வைக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அனுபவிச்சுட்ருக்காங்க. யங்ஷுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நம்மளோட ஹீரோயின் சியூன் தான். ஆனால் சியூன் இப்படி பல தடவை ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருக்காங்க. கடைசியாக அட்டன் பண்ணிடுறாங்க. யங்ஷுக் செம்ம கோவமா திட்டுறாங்க. அண்ட் அப்படியே பேசவே யங்ஷுக்கோட அம்மா வந்து பேக்ரவுண்டில் வந்துடுறாங்க. யங்ஷுக்கை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. யங்ஷுக்கு அடி வாங்கி கத்துற சவுண்டை கேட்டு சியூன் ரொம்பவே மிரண்டு போயிடுறாங்க. யங்ஷுக்கோட அம்மா ஏன் அவங்கள போட்டு இவ்வளோ அடிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அவங்க வந்து யங்ஷுக்கு வந்து ஒரு பொசஸ்டு பர்சன், அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோயின் ப்ரெசென்ட்டில் இருக்கிற சியூன் வந்து யோசிக்கிறாங்க, யங்ஷுக்கு இப்போ ப்ரெசென்ட்டில் எங்கே இருக்கா, என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு ஷாக்கிங்கான ட்ரூத், ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் நமக்கு தெரிய வருது. என்னன்னா, இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கிற அதே டேட், ஆனால் 20 வருஷம் முன்னாடி அந்த அன்னைக்கு தான் யங்ஷுக்கு கொல்லப்பட்டிருக்காங்க அவங்க அம்மாவால். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸார்சிசம் பர்ஃபார்ம் பண்ணுறேன், இவங்களுக்கு உடம்புல இருக்கிற பேயை நான் வந்து வெளியேற்றுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா தான் கொலை பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிளை பார்த்து உடனே நம்ம ஹீரோயின் சியூன் பதறி போய் யங்ஷுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. யங்ஷுக்கு அப்படியே அலர்ட் ஆயிடுறாங்க. அவங்க அம்மா கொல்ல வரதை நல்லா பார்த்துடுறாங்க. அண்ட் பதிலுக்கு அவங்க அம்மாவே கொன்னுடுறாங்க. இப்போ சியூன் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. சியூன் ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. அப்போ தான் தெரிய வருது யங்ஷுக்கு ஒன்றும் ஆகலை. யங்ஷுக்கு வந்து எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். இப்போ எங்கள் அம்மா வந்து பேசி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம், அதாவது மர்டர் பண்ண விஷயத்த சொல்லவே இல்லை. இப்போ யங்ஷுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மாவோட பாடியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜாலியாக வெளியே சுற்றுறாங்க, பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. இத்தனை வருஷமாக யங்ஷுக்கு வந்து வீட்டிலே தான் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் வெளியே வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. யங்ஷுக்கோட வீட்டுக்கு இந்த பக்கத்து வீட்டில் இருந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வச்சுருக்கிறவர், ஆனால் 20 வருஷம் இளமையா, ஏன்னா இது பாஸ்டில் நடக்குது. ஸோ அவர் ஸ்ட்ராபெரி எடுத்துகிட்டு வராரு, யங்ஷுக்கோட பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா யங்ஷுக்கு ரொம்பவே ஃப்ளர்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஜாலியாக பேசுகிறாங்க. இவர் வந்து ஸ்ட்ராபெரியை ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு ஓப்பன் பண்ணால் அங்கே அவங்க அம்மாவோட பாடியை பார்த்துடுறாரு. அதை பார்த்து நம்மளுடைய ஸ்ட்ராபெரி ஃபார்மர் ரொம்பவே ஷாக் ஆகி அழுகுறாரு. அண்ட் இப்போ வந்து அவர் போலீஸ்கிட்ட போயிட்டாருன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் யங்ஷுக்கு அவங்களையும் கொண்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் ப்ரெசென்ட்டில் இருக்காங்க. கீழே இறங்கி பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்ட்ராபெரி ஃபார்மரை காணோம், ஸ்ட்ராபெரி ஃபார்மையும் காணோம், அவர் கொண்டு வந்த ஸ்ட்ராபெரிஸையும் காணோம். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, ஸ்ட்ராபெரிக்காரர் எங்கே ஆனார், ஸ்ட்ராபெரி ஃபார்ம் எங்கே போச்சுன்னு. பேரண்ட்ஸுக்கெலாம் சுத்தமாக க்ளூ இல்லை. ஸ்ட்ராபெரி ஃபார்மா, யார் என்ன உளறிட்டு இருக்க அப்படின்னு. ஹீரோயின் சுற்றி தேடுறாங்க, ஸ்ட்ராபெரி ஃபார்மே காணோம். இவ்வளோ நாள் இருந்தது எப்படி காணாமல் போகும்னு போலீஸ்கிட்ட போய் கேட்குறாங்க. போலீஸ் அப்போ தான் ஒரு ரெக்கார்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ரெக்கார்ட் படி என்ன தெரிய வருதுன்னா, ஃப்ளாஷ்பேக்கில் நம்மளுடைய பாஸ்டில் இருக்கிற யங்ஷுக் ஸ்ட்ராபெரி ஃபார்மரை கொன்று அவரையும் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்காங்க. அண்ட் அவரை கொன்று அந்த கத்தியை வந்து தூக்கி போட்டிருக்காங்க. அண்ட் அந்த கத்தியில் யங்ஷுக்கோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்திருக்கு. அண்ட் அப்படி தான் அவங்க கையுங்குளமாக மாட்டியிருக்காங்க. ஸோ ப்ரெசென்ட்டில் இருக்கிற போலீஸ் வந்து சொல்கிறாரு, யங்ஷுக்கு தான் அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மரை கொண்டுட்டாரு, இதெல்லாம் 20 வருஷம் பழைய கதை அப்படின்னு. இதை கேட்குற ஹீரோயின் செமையாக ஷாக் ஆயிடுறாங்க. இவ்வளோ நடந்தால் ஹீரோயினுக்கு வந்து நம்பிக்கை வரல. என்னதான் இருந்தாலும் யங்ஷுக்கு ஒரு நல்ல பொண்ணு தானே, அவள் 2 கொலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு அவங்களுக்கு உள்ளே தோணுது. ஸோ உடனே ஃபோனை போடுறாங்க லேண்ட்லைனில். யங்ஷுக்கோட பேசுகிறாங்க. நீ வந்து கொலை பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. யங்ஷுக்கு வந்து ஆமாம், அப்போ நான் மாட்டிக்கிட்டேனா, நியூஸ் பேப்பர்லாம் வந்துருச்சா, சரி எப்படி மாட்டினேன், என்ன எவிடன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி நான் அதை கலைச்சிட்றேன் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ இப்படி கொலை பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை, நீ ஒரு கொலைகாரி பாவியாக இருக்கே. சிஎம் சொல்கிறாங்க, நான் அந்த எவிடன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாதுன்னு.
யங் சுக் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. நான் அவங்க அப்பா உயிரையே காப்பாற்றிருக்கேன், நீ தான் எனக்கு சொல்லணும்னு. யங் சுக் மறுபடியும் கால் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் ப்ரெசென்ட்டில் இருக்கிறவங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன எவிடன்ஸாக இருக்கும்னு யோசிச்சு மண்டையை பிச்சுக்கிறாங்க. இதே டைம் காலிங் பெல் அடிக்குது. திறந்து பார்த்தா 8 வயசான ஹீரோயின். கரண்ட்லியே சியூன் வயசு 28. ஆனால் இது 20 வருஷம் பேக்குங்கிறதுனால வெறும் 8 வயசான சியூன் அண்ட் அவங்களுடைய அப்பாவும் இருக்காங்க. இதை பார்த்தோன்னே யங் சுக்கு ஒரு செம்மையான ஐடியா வருது. அதாவது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஐடியா. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அப்பாவை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதே டைம் ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின், அதாவது சியூன் 28 வயசான சியூன் கார் ஓட்டிட்டு போகிறாங்க. அவங்க அப்பா சொல்லி கொடுக்குறாரு எப்படி கார் ஓட்டுறதுன்னு. சொல்லி தரவே அவங்க அப்பா திடீர்னு மறையிறாரு. காரெல்லாம் மறைஞ்சு போகுது, சுற்றி எல்லாமே அப்படியே மாறுது. ஹீரோயின் சியூன் செம்மையாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, பாஸ்டில் இருக்கிற நம்மளோட யங் சுக் அவங்க வந்து ஹீரோயினோட அப்பாவை போட்டு தள்ளிட்டாங்க. அதனால் நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஹீரோயினோட அப்பாவும் மறைஞ்சிட்டாரு. ஹீரோயின் வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அதாவது சியூன் வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு பழையபடிக்கு பால் அடைஞ்சு போய் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இப்போ ஃபோனை எடுக்கிறாங்க. அந்த ஃபோனில் தான் சியூன் யங்ஸு கூட பேசும்போது தெரியாது இவங்க அப்பாவை கொலை பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேருக்கும் செம்மையான சண்டை வருது. யங்ஸு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இப்போயாச்சும் என்ன எவிடன்ஸ்ன்னு சொல்லு, இல்லைன்னா உங்கள் அம்மாவையும் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு. அண்ட் அதோடையும் நிறுத்தலை. அவங்க யங் சுக் இன்னொரு மேட்டரையும் சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவை தான் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஆஃப் பண்ணாமல் போயிட்டாங்க, அதனால தான் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு இத்தனை வருஷமாக உங்கள் அம்மாவை திட்டினல, அது உங்கள் அம்மா கிடையாது, நீ தான் அந்த வேலையை பண்ண அப்படின்னு. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சோகமாயிருது. ஸோ இப்போ யங் சுக் சொல்கிறாங்க, ஒழுங்காக என்ன எவிடன்ஸ்னு சொல்லு, இல்லைன்னா உங்கள் அம்மாவை போட்டு தள்ளிடுவேன், உனக்கு 1 மணி நேரம் டைம் அப்படிங்கிறாங்க. நம்ம சியூன் கம்முன்னு ப்ரெசென்ட்டில் இருக்கிறவங்க நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த வேலையெல்லாம் பண்ணாமல் அதிக பிரசங்கித்தனமாக ஒரு வேலையை பண்ணுறாங்க. ஒரு இடத்த சொல்கிறாங்க, ஒரு குப்பை கிடங்கு மாதிரி தான், ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு ஏரியாவை சொல்கிறாங்க. அங்கே வந்து நீ யூஸ் பண்ண கத்தியை ஒருத்தன் தூக்கி போடுவான், அங்கேருந்து அதை எடுத்துக்கோ அப்படின்னு. ஆனால் சியூன் கரெக்டான இடத்த சொல்லலை. அந்த இடத்துல ஒரு பாம் பிளாஸ்ட் அந்த அன்னைக்கு அதே டைமிங்க்கு நடக்க போகுது. வேணும்னு யங் சுக் சாகணும்னு அந்த இடத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க அப்பாவை கொன்னதுக்கு பழி வாங்கலான்னு இப்படி பண்ணியிருக்காங்க. கரெக்டாக டைம் ஆகுது. யங் சுக் செத்தாங்களா இல்லையா, பிளாஸ்ட் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்குது. ஹீரோயின் அதாவது சியூன் காலை பிக் பண்ணுறாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா யங் சுக் உயிரோட தான் இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யங் சுக் அப்போதைக்கு டெம்பரரியாக ஒரு 5 நிமிஷம் வெளியே வந்திருக்காங்க. ஸோ அதனால தப்பிச்சிட்டாங்க. யங் சுக் செம்ம கடுப்பில் இருக்காங்க. சின்ன வயசு ஹீரோயின் அங்கே தானே இருக்காங்க. ஸோ சின்ன வயசு ஹீரோயினை அங்கேயே கட்டி வச்சு அவன் மேலே கொதிக்க தண்ணியெல்லாம் ஊற்றுறாங்க. அங்கே ஊற்ற ஹீரோயினுக்கு ப்ரெசென்ட்டில் அந்த காயம் தழும்பெல்லாம் ஃபார்ம் ஆகுது. யங் சுக் சொல்கிறாங்க, அப்போவே போய் உங்கள் அம்மாவை போட்டு தள்ளுறேன் பாருன்னு. ஸோ இப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்து ஒரிஜினல் அட்ரஸே கரெக்டாக சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட அம்மா அதாவது பாஸ்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டை காணோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வழியாக சியூன் கரெக்டான அட்ரஸ் சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ யங் சுக் அதே இடத்துக்கு போகிறாங்க. அண்ட் அங்கே இருக்கிற அந்த வயசானவர் அவரை கொன்னுட்டு அந்த கத்தியை திருப்பி எடுத்துக்கிறாங்க. அண்ட் இப்போ தான் சியூனுடைய அம்மா பாஸ்டில் வந்து அவங்க ஹஸ்பண்டை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட போய் சொல்கிறாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் கடைசியாக இந்த வீட்டுக்கு தான் போனார், வந்து பார்க்கலாமே அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு சியூனுடைய அம்மாவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் நம்ம யங் சுக் இருக்கிற வீட்டுக்கு வந்து தேடுறாங்க. இதெல்லாம் பாஸ்டில் நடக்குது. ப்ரெசண்ட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சியூனுடைய கரண்ட் வீடு அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அது ஒரு சீரியல் கில்லர் ஹைட் அவுட்டாக மாறுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நம்மளுடைய யங் சுக் வந்து அரெஸ்ட் ஆகலையே. ஸோ இப்போ அவங்க அதே வீட்டில் தான் இருக்காங்க. அண்ட் கரண்ட்லி இருக்கிற யங் சுக் இன்னும் 20 வயசு எல்டராகவும் இருக்காங்க. சியூனுக்கு ஒரே டென்ஷன் ஆகுது. இப்போ ப்ரெசென்ட்டில் சியூனும் யங் சுக்கும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. பாஸ்டில் என்ன ஆகுதுன்னா, போலீஸும் சியூனோட அம்மாவும் என்கொயர் பண்ணுறாங்க. அப்போ இவங்க அம்மா அந்த லேண்ட்லைனை அட்டென்ட் பண்ணும்போது, பாஸ்டில் இருக்கிற இவங்க அம்மா லேண்ட்லைன் அட்டென்ட் பண்ணும்போது ப்ரெசென்ட்டில் இருக்கிற நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க, அங்கேருந்து ஓடி போயிருங்க, இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போயிருங்க, அவள் தான் கொலகாரி அப்படின்னு. அவங்க அப்படி சொல்லவே யங் சுக் அதை உண்மைன்னு நிரூபிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு போலீஸை கொண்டுடுறாங்க. இவங்க அம்மாவையும் கொல்ல வராங்க. இவங்க அம்மா வந்து ஓடி போய் ஒரு செவுத்துக்கு மேலே ஒரு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே சீன் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் சீனும் பாஸ்ட் சீனும் மாற்றி வரும். பாஸ்டில் என்ன ஆகுதுன்னா, இவங்க அம்மா பின்னாடியே யங் சுக் துரத்திட்டே வரா அவங்க அம்மாவை கொல்லணும்னு. ஏன்னா இப்போ அவங்க அம்மாவை விட்டு இந்த சைடு சியூன் வந்து அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் சொல்லிகிட்டே இருக்காங்க, எப்படியா தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்னு. இதே நேரம் ப்ரெசண்ட்டில் இன்னொரு கொடுமையும் நடக்குது. என்னென்னா, கரண்ட்லி இருக்கிற யங் சுக் சியூன் ஒரே வீட்டில் தானே இருக்காங்க.
அதாவது எல்டர்லி ப்ரெசண்ட்டில் இருக்காங்க ஒரே வீட்டில். ஸோ ப்ரெசண்ட்டில் இருக்கிற யங் சுக் சியோனை தேடி வராங்க கொல்றதுக்கு. ப்ரெசண்ட்லி இப்போ கொல்ல போகிறாங்க, பாஸ்டில் அவங்க அம்மாவை கொல்ல போகிறாங்க யங் சுக். ஹீரோயின் வேகமாக வெளியே ஓடுறாங்க வீட்டை விட்டு. ஓடி வந்து ஃபஸ்ட்டு அவங்க அப்பா கலரையே பார்க்குறாங்க. அவங்க அம்மா உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு ரொம்பவே சோகமாக இருக்காங்க, ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு வேறு லெவல் ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அம்மா உயிரோடு நடந்து வராங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு எதை பற்றியும் மெமரி இல்லை, ஆனால் ஹீரோயினோட அம்மா மூஞ்சியில் அந்த தழும்புகள்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இதோட இந்த மூவி எண்ட் ஆகுது. இதே மூவிக்கு ஒரு ஆல்டர்னேட் எண்டிங்கும் இருக்குது. அதாவது நம்மளுடைய யங் சுக் வந்து ஒரு வேளை உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா கரண்ட்லி யங் சுக் வந்து இவங்க அம்மாவையும் ஹீரோயினையும் கொண்டுருவாங்க. அண்ட் இந்த சீனை காமிக்கிற மாதிரி அப்படியே கடைசி சீனில் ஹீரோயினோட அம்மா மறைஞ்சு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது வந்து இன்னொரு ஆல்டர்னேட் எண்டிங். அண்ட் அதோட இந்த மூவி எண்ட் ஆகுது கைஸ். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.